வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன். உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டுங்க, வித் இன்டீரியரோடு உங்களுக்கு ரீசேல் பண்ணுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை என்கொயரி கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீடை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொந்தங்களுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலில் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வருங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா வந்துடுங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு காமன் டேப் கொடுத்துருவாங்க. இந்த ரெட் கலர் கார் நிற்கிது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்மளோட கார் பார்க்கிங் வந்துடும். செப்பரேட் பைக் பார்க்கிங்கும் வந்துடுங்க உங்களுக்கு. மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட் வருங்க. கிரவுண்டு 1, ஃபஸ்ட்டு 3, செகண்ட் 2ங்க. உங்களுக்கான 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும். மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் போர்வெல் தான் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து வீடியோ ஃபோன் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நான் 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அது வுட் ஒர்க்கு பாக்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது 6 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இதாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்துடும். இங்கேயே ஒரு ஃப்ரண்ட்லேயே ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபயர் ஏரியாமே உங்களுக்கு ஸ்பேஸ் வருது. மஸ்கிட்டோ மெஷ் டோரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டிஃபால்ட்டாகவே அவங்க கிளைண்ட் சைடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மெயின் டோர் தீக்கூட் டோர் வந்துடும். உள்ளே வந்தீங்கன்னா ஹாலுங்க. இது ஹாலோட லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 10 வருங்க உங்களுக்கு. ஸோ ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் ப்ளஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தோமே ஒரு பூஜை ரூம் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் நான் காமிச்சிடுறேன். டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10.45 வருங்க உங்களுக்கு. ஹாலோட ஃபுல் வியூங்க இது. ஸோ டைனிங் ஏரியா இங்கே வந்துடுங்க உங்களுக்கு. டைனிங் ஏரியா மேலே லாஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எல்லா விண்டோலையும் மஸ்கிட்டோ மெஷ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. காமன் ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/7 சைஸ் வந்துடும். இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயே லாஃப்ட் ஷெல்ஃப் எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் ஏரியாங்க இது. பட் ஆனால் இந்த கிளைண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வெளியில் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. உள்ள ஒரு சிங்க் வந்துடுங்க, எஸ்எஸ் சிங்க் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம் வருங்க உங்களுக்கு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 10. 2 பெட்ரூமே சேம் சைஸ் தான் வரும் உங்களுக்கு. கிங் சைஸோட நார்மலாக கிங் சைஸ் 6.25 வரும். இவங்க 7 அடிக்கு வுட் ஒர்க்கில் பெட்டு பண்ணி போட்டிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்லே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ஒரு காமன் டாய்லெட்டும் வந்துடும். மேலே இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் ஒரு அட்டாச் வரும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் தாங்க வரும் உங்களுக்கு. அப் டு சீலிங் 7 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வருங்க உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூமும் சேம் சைஸ் தான், 11.5 10 வருங்க உங்களுக்கு. இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு கட்டில் போக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் லைவ்லேயே பாருங்கள். நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும். அட்டாச் டாய்லெட்னாலுமே உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் தாங்க வரும். ஸோ இந்த வீட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1012 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் வருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு. சரி வாங்க நான் இப்போ டெரஸ் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பேக் சைடு இருக்க டெரஸுங்க. இதுவுமே இங்கே இருக்க 6 பேருக்கு காமன் டெரஸ் தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டெரஸ் வந்துடுங்க உங்களுக்கு. நான் அதுவும் மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்றத. ஸோ மேலே வந்தீங்கன்னா காமன் டெரஸ். இங்கே வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டெரஸ் வருங்க. கீழே இப்போ நீங்கள் பார்த்த டெரஸும் இப்போ மேலே வந்திருக்க இந்த டெரஸும் இங்கே இருக்க 6 பேருக்குமே காமனுங்க. இங்கே மேலே ஒவ்வொரு டேங்க் மட்டும் வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1012 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரீசேல் வீடு, 6 வருஷம் எக்ஸாக்டாக 6 இயர்ஸ் ஆகுது. சிஎம்டி அப்ரூவ்டு ஃப்ளாட் இது. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வித் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்து வித் இன்டீரியரோட அவங்க கோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 55 lakhsங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாடம்பாக்கம் சிவன் கோயிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர்ஸில் சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.